கிளாஸில் ஒரு டீச்சர் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அப்பா ஆஃபீஸ் டென்ஷனில் இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஓ இதுதானா அப்படின்னு அந்த வேர்ட்ஸை ரைட் பண்ணிக்கிறா. அப்போ அவள் அம்மா கிட்ட போகலான்னு போகிறா. அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா எஸ் 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 அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஓ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறா. அங்கே ஒரு பொண்ணு சாரி சொல்லும், இன்னைக்கு வேணா சொல்லும், நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதையும் அந்த பொண்ணு ரைட் பண்ணிக்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் வரான். நீ ஏதாச்சும் சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் டீச்சர் நீ எழுதிட்டு வந்ததை படி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் நான்சென்ஸ், ஸ்டூபிட், இடியட் அப்படின்னு சொல்கிறான். டீச்சர் அதுக்கு என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எஸ் 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 அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டீச்சர் வா பிரின்சிபல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் இன்னைக்கு வேணா சொல்லும், நாளைக்கு போகலான்னு சொல்றதுக்குள்ள டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ அந்த டீச்சர் பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பிரின்சிபல் இந்த ஸ்கூலை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். பிரின்சிபல் கோவப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டு சாரி மேம், இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்க.